எல்லாருக்கும் இருக்கிற பெரும் பிரச்சனை 6 பேர் 10 பேர்ல 6 பேருக்கு எஜாக்குலேஷன் பிரச்சனை. எஜாக்குலேஷனா விந்து முந்துதல் பிரச்சனை. ஒரு 6 பேருக்கு எரக்டல் பிரச்சனை. எரெக்ஷன் ஆவாத பிரச்சனை. இன்னொன்னு வந்து எழுச்சியின்மை. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் ஒருத்தருக்கு மைனர் பெனிஸ். நன்றாக புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. ஒரு ஆண்குறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையை முட்டி தள்ளும் அளவுக்கு பலமா இருக்கும்னு சொல்லுவார் என்னோட குருநாதர். இப்போ ஒரு பூனையை முட்டி தள்ளும் அளவுக்கு அது கிடையாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சாப்பிட்ற உணவு நம் பாரம்பரிய வாழ்வியலை முடித்து விட்டதனால் இன்னைக்கு வந்து எங்கேருந்து விந்துவிடா போகத்தில் ஈடுபடுறது, எங்கேருந்து வந்து செமன் ரிட்டைன் பண்றது, எங்கேருந்து இது பண்றதுன்னு 60 வயசுலயே மனுஷன் எல்லா எனர்ஜியும் கொடுத்துட்டு மரணத்தை நோக்கி நடபோட்டு கொண்டு இருக்கின்றான். ஆகவே என்றும் மார்க்கண்டேயனாக 120 ஆண்டுகள் உங்கள் உடல் உறுப்புகளை எல்லாத்தையும் பிரமாதமா வைத்துக் கொண்டு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டாலும் பீஸ்மர் மாதிரி 300 ஆண்டுகள் வாழ முடியும்னு சொல்றாங்க. நம்ம அவ்வளவு தூரம்லாம் ஆசைப்பட வேண்டாம். ஒரு 100 ஆண்டுகள் எந்த வியாதியும் இல்லாம இந்த பூரணத்துவமான வாழ்க்கையை கொண்டாடுவதற்கான ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் தாம்பத்தியம். நீங்கள் தாம்பத்தியத்தில் வேணுங்கிற அளவுக்கு ஈடுபடுங்க. ஆனா விந்துவிடா போகம் என்ற அற்புதமான போகத்தில் ஈடுபடுங்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சியை தான் நண்பர்களே அடுத்த 6 நாளைக்கு சொல்லித்தரேன். என்னுடைய முதல் தாரக மந்திரம், சார் என்ன சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவி சார் இருக்காரு. அவருடைய தாத்தா பாட்டியெல்லாம் வந்து 10 பேர் 20 பேரோட கூட பிறந்திருப்பாங்க. ஒரு 10 பேர்லாம் இருக்கும். ஒரு 5 பேர் 6 பேர் 5 சித்தப்பா 5 பெரியப்பா 5 இது இல்லாமல் இருப்பாங்க மாட்டாங்க. அவ்வளோ கூட பிறந்தாங்க. சார் உரப்போடுங்கன்னு குழந்தை வத வத வதன்னு வந்து பிறந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியாப்பட்ட சூழ்நிலை இன்றைய சூழ்நிலையில் என்ன நடக்கின்றது என்றால் இந்தியாவில் செயற்கை கருத்தரித்தல் மையத்தில் தலைநகரம் தமிழ்நாடு 615 செயற்கை கருத்தரித்தல் மையம் இருக்கு. 615 ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு. இன்னைக்கு ஆர்ட்ஸ் அதிகமா எதுக்கு வந்துட்டு இருக்கு? கருத்தரித்தல் மையம் இன்னைக்கு அதுதான் கொட்டி கட்டி கிடக்கிற பிசினஸ். சார் நண்பர்களை இயற்கையாக அற்புதமாக குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை மாறி இன்னைக்கு செயற்கை கருத்தரித்தல் மையத்தை போய் நிக்குது. நீங்க தப்பிச்சிட்டீங்க. WHO என்ன சொல்லுதுன்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு தரமான கருவும் தரமான விந்தும் கிடைப்பது என்பது பெரும்பாடாக இருக்க போகின்றது அப்படிங்கிறது. அப்ப நம்ம பரம்பரையை காப்பாற்றணுமா இல்லையா? உங்களுக்கு இன்னைக்கு இயற்கையா குழந்தை பிறந்துச்சு, உங்க சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க அந்த செயற்கை கருத்தரித்தல் மையத்தை போய் மாட்டியிருப்பாங்க. காரணம் என்ன? அதுக்கப்புறம் ஹைதராபாத், அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா, அதுக்கப்புறம் குஜராத், அதிகம் படிச்ச கேரளா, அதிகம் படிக்காத உத்தரகாண்ட் மனிதங்கள்லாம் இதில் மாட்டல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீர்கள் என்றால் இன்னைக்கு இருக்கிற உணவு முறைகள், இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் முறைகள் எப்படிங்கிறது மாறி போயிடுச்சு. நம்ம வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ கீக்லின் ஆப்பிரிக்கானா அப்படி இப்படின்னு பொருள்லாம் சாப்பிட்டு ஒரு மனிதனுடைய ஆண்மை சார். ராஜராஜ சோழன் யூஸ் பண்ண வாள் 80 கிலோ சார். பிருத்திவிராஜன் யூஸ் பண்ண வாள் 60 கிலோ சார். மராட்டிய மன்னன் யூஸ் பண்ண வாள் வந்து பார்த்தீங்கன்னா வீர சிவாஜி யூஸ் பண்ண வாள் சார் 85 கிலோ சார். அவன் மருது சகோதரர்கள் யூஸ் பண்ண அந்த சுழற்சி வாள், அதாவது ஊமத்துறை வாங்கின சுழற்சி வாள் 85 கிலோ சார். இதெல்லாம்